மது, புகை உடல் நலத்திற்கு தீங்கானது. நன்றி. ஜீவ சமாதி என்றால் என்ன? ஆதியாகிய இறைவனும் ஜீவனாகிய நாமும் சமமாவதே ஜீவ சமாதி. இப்ப அந்த ஆதியாகிய இறைவன்கிட்ட நம்ம ஜீவன் எப்படி சமமாகும்? ஆதின்னு சொல்லி நான் சிவனை சொல்லுவேன். வைணவர் சார்ந்தவங்க பெருமாளை சொல்லுவாங்க. அம்பாள் பக்தர்கள் ஆதி பராசக்தியை சொல்லுவாங்க. ஆதியாகிய இறைவன் யாரை வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் அந்த ஆதியாகிய இறைவன் இடத்தில் உங்களது ஜீவன் எப்படி சமமாகும்? ஆதியாகிய இறைவனுக்கும் இந்த ஜீவனுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு தொடர்பு இந்த மூச்சு காற்று தான், வேற எதுவுமே கிடையாது. தமிழ் மக்களுக்கும் ஆன்மீக அன்பர்களுக்கும் அன்பான வணக்கங்கள். இன்றைய காணொலியில் ஜீவ சமாதி அப்படின்னா என்னன்றதை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். ஆதி காலத்தில் இந்த தவம் பண்ணுற முனிவர்கள்லாம் போய் இந்த இடத்துல தான் நான் ஜீவ சமாதி அடைய போகிறேன், என்னையை சுற்றி சமாதி கட்டிடுங்க, நான் கடவுள் உத்தரவு கொடுத்துட்டார், நான் போய் உட்கார போகிறேன் தவத்தில், நீங்கள் என்னையை சுற்றி சமாதி கட்டிடுங்க அப்படின்னு சொல்லி ஆதி காலத்தில் போய் உட்காந்து தவம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சுற்றி சமாதி கட்டிடுவாங்க பக்தர்கள். சமாதி கட்டி அதுக்கப்புறம் அதை வழிபாடு பண்ணுவாங்க, அந்த சமாதியை வழிபாடு பண்ணுவாங்க. இது ஒரு வகையான ஜீவ சமாதியாக அந்த காலத்துலேருந்து சொல்லப்பட்டுக்கிட்டு வருது. இந்த காலத்தில் இறந்து போயிடுவாங்க. இப்போ ஆன்மீக சாதகத்தில் ரொம்ப காலம் இருந்து ஒரு குருவாக இருந்து பல பேருக்கு பல விஷயங்களை சொல்லி கொடுத்து சில பேர் இறந்துடுறாங்க. இறந்த சடலத்தை உட்கார்ந்த நிலையில் சமாதியில் குழி தோண்டி உட்கார்ந்த நிலையில் வச்சு அவங்கள வில்வத்தலை திருநீர் இதெல்லாம் போட்டு கழுத்து வரைக்கும் மூடிட்டு அதுக்கு மேலே ஒரு சமாதி கட்டி அதுக்கு மேலே ஒரு லிங்கத்தை வச்சு அதை வழிபாடு பண்ணுவாங்க. அதை ஜீவ சமாதின்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? அந்த காலத்தில் ஜீவனோடையே போய் உட்காருவாங்க. இந்த காலத்தில் ஜீவன் போனதுக்கப்புறம் உட்காந்த நிலையில் அவங்கள சமாதி கட்டி அதுக்கு மேலே லிங்கம் வச்சு ஜீவ சமாதின்னு வணங்குவாங்க. இது இந்த காலகட்டத்தில் இது ஜீவ சமாதி. புரியுதுங்களா? மேற்கொண்டு இப்போ உயிரோடு போய் நான் சமாதியில் உட்காருறேன், என்னை சுற்றி சமாதி கட்டுன்னு சொல்லி நம்ம உயிரோடையே போய் உட்காந்து தவம் பண்ணி சுற்றி சமாதி கட்டினா விட மாட்டாங்க. எந்த அரசாங்கமும் இந்த சமுதாயமும் விடாது, அதுக்கு அனுமதி கொடுக்கல. புரியுதுங்களா? அதனால் அதை விட்டுருவோம். இப்போ அந்த காலத்து ஜீவ சமாதிக்கும் இந்த காலத்து ஜீவ சமாதிக்கும் வித்தியாசத்தை சொன்னேன். ஆனால் இதன் உண்மையான உட்பொருள் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இறந்து போனதுக்கப்புறம் சமாதி வைக்கிறதும் உயிரோடு இருக்கும்போதே போய் சமாதி கட்டிக்கிறதுக்கும் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பொருளை, உண்மை பொருளை நான் சொல்கிறேன். ஜீவ சமாதி என்றால் என்ன அப்படின்னு கேட்டால், உண்மையான பொருள் ஆதியாகிய இறைவனும் ஜீவனாகிய நாமும் சமமாவதே ஜீவ சமாதி. ஜீவ சமாதி அதோட பொருளுடைய விளக்கத்தை நல்லா விளங்கிக்குங்க. ஆதியாகிய இறைவனும் ஜீவனாகிய நாமும் சமமாவதே ஜீவ சமாதி. இப்போ புரிஞ்சதுங்களா? ஆதியாகிய இறைவன்னு இப்போ நாம் எத்தனையோ தெய்வங்கள் இருக்குது. சிவன், பிரம்மா, முருகர், விநாயகர், அம்பாள், ஆதி பராசக்தி, இப்படி எத்தனையோ தெய்வங்களை நாம் ஆதின்னு சொல்லிக்கிறோம். அவங்கவுங்க இஷ்ட தெய்வத்தை அவங்கவுங்க இதுதான் ஆதின்னு சொல்லிக்கிறாங்க, அதில் தப்பு இல்லை. இப்போ அந்த ஆதியாகிய இறைவன்கிட்ட நம்ம ஜீவன் எப்படி சமமாகும் அதை இப்போ பார்க்குறது தான் மேட்ரு. புரியுதுங்களா? இப்போது ஆதின்னு சொல்லி நான் சிவனை சொல்லுவேன். வைணவர் சார்ந்தவங்க பெருமாளை சொல்லுவாங்க. அம்பாள் பக்தர்கள் ஆதி பராசக்தியை சொல்லுவாங்க. ஆதியாகிய இறைவன் யாரை வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் அந்த ஆதியாகிய இறைவன் இடத்தில் உங்களது ஜீவன் எப்படி சமமாகும்? அது எப்படி சமமாகுன்றதை தான் இந்த காணொலியில் சொல்ல போகிறேன். நம்மளுக்கும் இந்த உலகத்துக்கும் நிறைய தொடர்புகள் உண்டு. நம்மளுக்கும் நம்ம இந்த ஜீவனுக்கும் இந்த உலகத்துக்கும் நிறைய தொடர்புகள் உண்டு. உணவுல இருந்து குடிநீரில் இருந்து மற்ற பொருள்கள், வண்டி, வாகனம், செல்ஃபோனு, இந்த உடை, இப்படி நிறைய தொடர்புகள் இந்த உலகத்தோடு இருக்குது. ஆனால் ஆதியாக இறைவனுக்கும் நம்மளுக்கும் எந்த தொடர்பு இருக்குதுன்னு கேட்டாக்கா, இந்த வாசிங்கிற இந்த ஒரு மூச்சு காற்று தான் தொடர்பாக இருக்குது. நம்மளுடைய ஆதியாகி இறைவனுக்கும் இந்த ஜீவனுக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒரு தொடர்பு இந்த மூச்சு காற்று தான், வேற எதுவுமே கிடையாது. புரியுதுங்களா? அதனால தான் சித்தர்கள் இந்த வாசியை பிடிச்சாங்க. புரியுதுங்களா? இப்போ ஆதியாக இறைவனிடத்தில் ஜீவனாகிய நாம் எப்படி சமமாவது அப்படின்னு கேட்டிங்கன்னா,
இந்த வாசியை பிடிச்சி தான் சமமாக முடியும். அதுக்கு தான் வாசி யோகம்ன்ற ஒன்றை கையில் எடுத்தாங்க. வாசி யோகம்னா என்னன்னு ஒரு சின்ன விளக்கம் கொடுக்குறேன். ஏற்கனவே கொடுத்துருக்கேன், இந்த காணொலியிலையும் அது கொடுத்துட்றேன். யோகம் என்றால் அதிர்ஷ்டம்னு சொல்லுவாங்க. அது ஒரு வகையான பொருளடக்கம் தான். யோகம்னா ஆன்மீகத்தில் வாசி யோகம் பயில்றவங்களுக்கு தான் தெரியும். யோகம்னா ஒன்றோடு ஒன்று சேருவது. யோகம் என்றால் ஒன்றுடன் ஒன்று சேருவது தான் பொருள். அப்படி ஒன்றுடன் ஒன்று சேருவதுன்னா வாசி யோகம்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, வாசியுடன் ஒன்றுபடுதல் தான் வாசி யோகம். வாசியோட எது ஒன்றுபட வேணும்னு கேட்டால், ஜீவனாகிய நாம் வாசியுடன் ஒன்று சேர வேண்டும். புரியுதுங்களா? இந்த ஜீவன் வாசியோட எப்படி ஒன்று சேரும்? இப்போ நம்ம உடம்புல ஜீவன் இருக்குது. அன்றாடம் எப்போவுமே 24 ஹவர்ஸ் வாசியை இழுத்துக்கிட்டு தான் இருக்கோம். 24 மணி நேரமும் சுவாசம் வாசி உள்ளே போய் தான் வருது. அது போலன்னா ஜீவன் உடலில் நிற்காது. ஆனால் இந்த வாசி உள்ளே போயிட்டு வந்தாலும் ஏதாவது ஒரு நேரத்தில் ஒரு மூச்சு காற்றுலையாவது நாம் ஒன்று சேர்ந்துருக்கணுமான்னு கேட்டால் கிடையவே கிடையாது. 24 மணி நேரம் வந்து போகக்கூடிய இந்த வாசியில் நான்ற உணர்வு அந்த ஜீவன் ஒன்று கூடி இருக்குதான்னு கேட்டால் கிடையாது. அப்படி நான்கிற ஜீவன் இந்த வாசியில் ஒன்று கூடுவது தான் வாசி யோகம். புரியுதுங்களா? அது வேற ஒன்றும் இல்லை. ரொம்ப சிம்பிளாக நம்மளுடைய மனசை ஒருநிலைப்படுத்தி வாசியை கவனித்தோம்னாக்கா வாசியோட கொஞ்சம் கொஞ்சமாக அது ஒன்று சேர்ந்துடும். வாசியும் ஜீவனும் ஒன்று சேர்ந்துடும். புரியுதுங்களா? முதல்ல ஆதியாகிய இறைவன்கிட்ட நம்ம ஜீவன் சமமாகிறதுக்கு, ஜீவ சமாதி ஆகிறதுக்கு முதல்ல இந்த வாசியோட நாம் சமமாகணும். அதுதான் வாசி யோகம். புரியுதுங்களா? இப்போ வாசிங்கிற பிராணசக்தி இந்த பிரபஞ்சம் முழுவதும் இருக்குது. நம்மளுடைய உடம்புக்கு உள்ளேயும் பிராணசக்தி உண்டு, வெளியிலையும் பிராணசக்தி உண்டு, எல்லா ஜீவன்களிடத்துலையும் பிராணசக்தி இருக்குது. இப்போது வாசிங்கிற அந்த பிராணசக்தியில் நம்மளுடைய ஜீவனை ஐக்கியமாக்கிட்டோம்னா நம்ம உடம்புக்கு உள்ளேயும் நாம் இருப்போம், நம்ம உடம்புக்கு வெளியிலையும் இருப்போம், எல்லா உயிர்களிடத்திலும் நாமளால் இருக்க முடியும். இதுதான் வாசி யோகம். புரியுதுங்களா? தவிர இந்த வாசி யோகத்தில் இந்த வாசியோட நான்கிற ஜீவன் ஒன்று சேர்ந்தாதான் ஆதியாகிய இறைவன்கிட்ட நாம் ஒன்று சேர முடியும். புரியுதுங்களா? அதுக்காக செத்து போயிருமான்னு கேட்டால் கிடையாது. இது பிறப்பும் இறப்பும் அற்ற நிலையை கொண்டு போய் கொடுக்கும். புரியுதுங்களா? பிறப்பும் இறப்பும் அற்ற நிலைக்கு தான் இது போகுமே ஒழிய இது சாவை தேடி போகுமா, மரணத்தை தேடி போகுமான்னு கேட்டால் கண்டிப்பாக போகாது. வாசி யோகம்ங்கிறது மரணமில்லா பெருவாழ்வு வாழ்கிறதுக்கு தான் வாசி யோகம்ன்ற ஒன்றையே உருவாக்குனாங்க. அதனால் வாசி யோகத்தை பயிலுங்க, பயிற்சி செய்யுங்க, முயற்சி செய்யுங்க. முறையான குருமார்கள்ட்ட போய் உபதேசம் பெற்று அந்த பயிற்சியை செய்கிறது மிக உத்தமம். இந்த வாசியாகிய பிராணசக்தியோட ஜீவனாகிய நாம் ஒன்று சேர்ந்ததுக்கு அப்புறம்தான் ஆதியாகிய இறைவன் யாருன்னு தெரியும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் தெரியாது. புரியுதுங்களா? யாரோ சொல்லிக்கலாம், சிவன் தான் ஆதின்னு சொல்லலாம், பெருமாள் தான் ஆதின்னு சொல்லலாம், யார் வேணாலும் சொல்லலாம். ஆனால் வாசியாகிய அந்த பிராணசக்தியோட ஜீவனாகிய நாம் ஒன்று சேர்ந்ததுக்கு அப்புறம்தான் ஆதி யாருன்னு தெரியும். புரியுதுங்களா? ஆதி பரம்பொருள் யாருன்னு தெரியும். அது வரைக்கும் நாம் பயிற்சி செய்யணும். புரியுதுங்களா? சரி, இன்றைய காணொலியில் ஜீவ சமாதி அப்படின்னா என்னன்ற பொருள் விளக்கத்தை நான் கொடுத்துட்டேன். ஜீவனாகிய நாமும் ஆதியாகிய இறைவனும் சமமாவதே ஜீவ சமாதி. புரியுதுங்களா? இன்றைய காணொலியில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஜீவ சமாதியை பற்றியும் வாசி யோகத்தை பற்றியும் கொஞ்சம் சொல்லியிருக்கிறேன். மீண்டும் அடுத்தடுத்த காணொலியில் வேறு தகவல்களை பற்றி பார்க்கலாம். நன்றி, வணக்கம். அகத்தியர் திருவடி போற்றி.